தேவையில்லாத வார்த்தைகளால் மன அமைதி குறைவு நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் இந்த கோளாறாக இருக்குமா, அல்லது இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம துன்பத்துக்கும் தொழில் நஷ்டத்துக்கும் காரணமாக இருக்குமா? ஏற்கனவே ஒரு வீடு சம்பந்தமான வருத்தங்கள் தோன்றுச்சே, அதுக்கு இது தொடர்பு இருக்குமோ அப்படின்னு பல்வேறு குழப்பம் அவன் உள்ளத்தில் இருக்குது. இருக்கா? காலன்ட்டுவா. யாருப்பா? ஓ சரி சரி. வேறு என்ன வேணும்? உட்கார். தீர்வு இப்போதைக்கு வராது, 6 மாதத்துக்கு பிறகு வரும். பங்கை தாரேன், நிறைய பணமும் தாரேன். இந்த பூவை சிதறாமல் கொண்டு போய் வீடு கொண்டு வைக்க வெற்றி அடையும். ஒரு கவர் எடுத்து கொடு, அப்படி உட்காந்துக்கோ. இதை நீ காலம்புறா வச்சுருக்கணும். பணம் வந்துக்கிட்டே இருக்கும். 6 மாதம் கழித்து உனக்கு வெற்றி கிடைக்கும். சொந்த குழுக்குள்ளே ஒரு சண்டை நடக்கும். வாயை நீ அடக்கிக்கிடணும். ஓங்குவான் ஆயுதத்தை, கண்டுக்கிடாத, காப்பாற்றுவானா. இப்படி கவரை கொடுறா. இப்போ வச்சுக்க, அதெல்லாம் சரியாயிடும். என்னை பார், நல்லா இருப்பா. போ, கால் வந்துட்டு வாடா தம்பி. ஒருவர் மீது இன்னொரு கால் வந்துட்டு வா. கதவை திறந்தாலே நெஞ்சம் குபீர்னு பிடிக்க. ஏன்டா அப்படி? வீட்டுக்குள்ள அப்படி இருக்குது பிரச்சனை. என்ன? எத்தனை பிள்ளைங்க? இந்த பொம்பளை பிள்ளையால் தான் உன் குடும்பம் நல்லாயிருக்கும். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. எடுத்தானா? கேட்டு பாப்பா. வா. வீட்டு பக்கத்தில் எதுவும் அடையாளமாக எதுவும் எடுத்தீங்களாப்பா? ஒன்றும் எடுக்கலை. எலுமிச்சம்பழம் எதையாவது எடுத்தீங்களா? பார்த்தீங்களா? மந்திரிச்சு போட்டதை கிடந்துச்சா? கால் வந்துட்டு வா. சரி இருக்கு. என்ன? நைட்லாம் அவன் ஏரியாவுக்குள்ளே ரொம்ப சத்தம் கேட்குப்பா. வீட்டுக்குள்ளே கொஞ்சம் அமைதி குறைவும் பிரிவும் பிரச்சனைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. இது நிரந்தரமாக பிரிஞ்சு போயிட்டக்கூடிய நிலைமை வந்துருமோங்கிற ஒரு பயம் அவன் உள்ளத்தில். கொண்டு வந்து மனதை சேர்த்து வச்சா போதுமா? கொண்டு வந்து சேர்க்குறேன். பெரியவங்க வந்து விவகாரம் பேசுவாங்க, நல்லாயிரும். இந்த சந்தோஷமாக இருக்கும். காப்பாற்றுறேன். மனசு தான் காரணம். போ, சிந்தாமல் சிதறாமல் இரு. நல்லா சாப்பிட்டு போ. என்ன? திருவாரூர் திருவாரூர் தேரு வருது, திரும்பி திருவாரூர் வாங்க. திருவாரூர் திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? யாருக்குப்பா? வா, கால் வந்துட்டு வரலாம். யாருக்கு? நிலவுக்கு என்னிடம் ஏனடி கோபம்? வா தம்பி. நெருப்பாய் மாறியது. நல்ல உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்கு பக்கத்தில் பைரவர் வராரு. சிவன் கோயில் எங்கடா இருக்கு? அங்கே பைரவருக்கு நீ கொஞ்சம் விளக்கு போட்டுக்கணும். என்ன? இப்போதைக்கு உன்னுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் உன் மனதில் ரொம்ப குழப்பத்துக்குரியதாக இருக்கும். நமக்கு தன்னை அறியாமல் உயிருக்கு எதுவும் மறைபொருளாக சேதம் வந்துடுமோ அப்படிங்கிற பயம் உன் உள்ளத்தில் இருக்குது. இருக்கா? கால் வந்துட்டு வா. என்ன பெரியக்கா, சோமா இருக்கீங்களா? வரலாம். குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே உறவினர்களுக்கும் நமக்கும் நிறைய பகையும் வெறுப்பும் வந்துருச்சு. இடம் சம்பந்தமான மனக்குழப்பமும் நிறைய வந்துருச்சு. போலீஸில் போய் பேசியும் நமக்கு பலன் கிடைக்காத நிலைமைகள்லாம் தோன்றியிருக்கு. அதனால் இப்போ உனக்கு திருமண காலத்தை மட்டும் குழப்பமில்லாமல் முடிச்சு தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்?
அந்த இடத்துக்குள்ளே நிம்மதியும் தாரேன், தெய்வ சக்தியும் நிலைநாட்டி தாரேன். 3 மாத காலத்தில் கல்யாணத்துக்குரிய அறிகுறி கிடைக்கும். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார். சந்தோஷம். நல்லா சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு அப்படியா? என் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? என்னக்கா பிள்ளை? கால் வந்துட்டு வா. நல்ல கிடச்சிடும். யார் அந்த பிள்ளை? உட்காரு. மூன்று வருஷத்தில் விழி மாற்றம் கிடைக்கும். அதில் தெளிந்த ஒளியும் கிடைக்கும். உன் பிள்ளைய நல்ல உலகத்தை பார்த்து மகிழக்கூடிய சக்தியை நான் தந்துருந்தேன். கால் ஒன்று. கர்மசாமிக்கு சின்ன பையலாக இருந்தாலும் பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்க்கடே. வாங்க. கர்மசாமிக்கு கடனை தீர்க்கணும், நல்ல வழி வகுத்து தாரேன். இவன் படித்து வேலைக்கு போ. தங்கமான பேர். கர்மசாமிக்கு அப்படியா? என்னப்பா அது? எனக்கு பாலிட்டி வேண்டவே வேண்டாம். வேண்டாம், விட்டுருங்க. எனக்கு வெண்ணிதாம்மா. அப்படியா? எனக்கு என் பணம் எனக்கு வந்து சேரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? என்னம்மா பணம்? யாருக்கு பணம் வந்து சேரணுமா? என்ன யாருக்கு பணம்? என்ன? ஆ, கால் வந்துட்டு வாங்க. அப்படியா? கேட்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே அந்த பணம் வந்துடும். கவலைப்பட வேண்டாம். இன்னும் 2 வாரம் கேட்டுக்கலாம். வேறு என்னமெல்லாம் வேணும்? அந்த தொழில் நஷ்டமாகிறதுக்கு காரணம் கிரகங்கள். நீ வந்து நேரம் தவறி தொடங்கியிருக்கிற. இப்போதைக்கு என் சக்தியால் அந்த தொழில் உயரும், கடன்கள் தீரும். செய்யலாம், மாற வேண்டாம். வா, இந்த அவன் ஆரோக்கியத்துக்கு பங்கம் இல்லாமல் காப்பாற்றுறேன். சகல சக்தியும் செல்வமும் பெறுவேன். இருந்தேனே பார்த்து போப்பா. வாழ்க. கர்மசாமிக்கு என் மருமகனுக்கு ஒரு திருமணத்தை கொடுக்கணும். ஜாதகம் எனக்கு வேண்டாம். நீ காலை விட்டு வா. சாதக் கத்தியை கொண்டு கூத்துறாங்க. என்னப்பா தகராறுகள் எங்கேயும் நடந்துச்சா? முன்னால தெரியல. அவன் இருந்த இடத்துல நடந்திருக்கும். எந்த ஊரில் இருந்தான் அவன்? அங்கே சித்தி வீட்டில் இருந்தான். அங்கே தகராறு நடந்திருக்கும். பல குழப்பங்கள் நடக்கும். புரியுதா? அவனை இடம் மாற்றணும். அவன் இப்போ இங்கே தான் இருக்கான். நம்ம காலை வந்துட்டு வா. அவசியம் இல்லாமல் வழக்கு விசாரணையில் மாட்டிக்கிடக்கூடிய நிலைமை இருக்குப்பா. புரியுதா? இந்தா 2 மாதத்தில் அவனுக்கு திருமணத்தை பார்த்துருவோம். நீயே பெண் பாரு, வெற்றியாக நடக்கும். அவன் ஒரு புள்ள மனத்துக்குள்ள வச்சுருக்கான், அது மாறிடும். போய்ட்டு வா, சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் வாங்க. நாகப்பட்டினமா? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யார்? நீங்களும் அதானா? கால் வந்து குடிக்கிறதுக்கு என்னம்மா வேணும்? குடிக்க ஒரு இளநீ வேண்டியதேன். நாகப்பட்டினமா உங்களுக்கு? எங்கே? 1 2 3 4 5 6. உங்கள் இடத்துக்கு போகிற ஸ்கூலாக என்னது படிக்கணும்? ஸ்கூல் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு பழைய மரம் ஒன்று, பட்டுப்பூனை மரம் இருக்க, அதானா? சரி, கட்டு. கால் வந்துட்டு வாங்க. கர்மசாமிக்கு
ஏய்! 3 மாதம் கழித்து உன் பிள்ளையே மனம் திறந்து ஒரு அர்த்தத்தை வெளியே சொல்லுவான். அதில் அவள் வாழ்க்கை அமைஞ்சிடும். வீண் கற்பனைகள் தேவையில்லை. நல்ல வாழ்க்கையாக அமையதுக்கு நான் வழிவகுத்து தரேன். அவள் எடுத்திருக்க முடிவில் எனக்கு நம்பிக்கை குறைவு, எனக்கு எண்ணமும் குறைவு, எனக்கு விருப்பமும் குறைவு. அதனால் 90 நாட்கள் அவகாசத்தை விட்டு கொடுப்போம். அவள் மனதை பக்குவப்படுத்தி தருகிறேன். வெற்றி அடைந்து வருகிறேன். இந்தாப்பா, என்னாலும் என் ஆசையும் அன்பும் உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உண்டு. செல்வாக்காக ஆரம்பிக்கலாம். வைகாசியில் அக்கி நட்சத்திரம் முடிஞ்சு ஆரம்பிங்க. கடன் தந்துடும், பணம் தந்திருக்கேன். கர்மசாமிக்கு தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? என்ன தொழில்ப்பா? கால் ஒன்று வரலாம். குலைக்கின்ற விதியின்றி கொற்றவன் கொடையுமின்றி. என்ன இதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இப்போ உன் உடம்புக்குள்ளே உயிருங்கிற காற்றை தவிர ஒன்றுமே இல்லை. சேமித்த செல்வமும் இல்லை, உழைத்த முதலும் இல்லை. சும்மா ஆள் பழக்க வழக்கமும் நல்ல எண்ணமும் தான் இருக்குது. இதை வச்சுட்டு புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு கருப்பசாமி ஒரு சின்ன ஓடையில் தண்ணீரை வர வச்சு விவசாயத்தை பெருக்கிறத மாதிரி உனக்கு வழிவகுத்து தரணும். 3 தொழில் சொல்லு. என்ன தொழில் வேணும் உனக்கு? பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுமா உனக்கு? சரி, கால் வந்துட்டு வா. யாருக்கு இப்போ ஆப்ரேஷன் ஆச்சா இருக்கும்? இந்தா, ஆப்ரேஷன் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். ஆபத்து இல்லாமல் நடத்தார். இந்தா, உனக்கு கேட்குற இடத்துல பணம் கிடைக்கும். வைகாசிலேருந்து கான்ட்ராக்ட் தொழில் ஆரம்பிச்சுக்கோ. வெற்றிகரமாக நடக்கும். அவனை நேரம் இங்கே வர சொல்லு, காப்பாற்றிடும். கர்மசாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? வாங்க. ஏக்கா, உனக்கு நாகப்பட்டினமா? பொய் சொல்லுதியே. வாங்க வாங்க. விட்றா, நல்ல பொருள் தாண்டா. மாரியம்மா, எங்கள் மாரியம்மா. என்னது மோரா? எனக்கு இங்கே வந்திருக்கலாம். மாரியம்மன் கோயில் எங்கே இருக்கு? இருக்காளா? வீட்டுக்குள்ளே வச்சே கும்பிடுதே. பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்ல? நடக்கணுமா வேண்டாமா? சரி, நடத்தி தந்துடுவோம். நல்ல டைம் வந்தாச்சு. இந்த சிகாயத்துலேருந்து ஆரம்பிச்சிடலாம். அந்த பிள்ளைய இங்கே கூப்பிட்டு வந்தோன்னா ஒரே குடும்பத்தை திருத்திடலாமே. அவன் தான் 2 குடும்பத்தை காப்பாற்றுறானே. சரியாயிடும். இந்த உனக்கு வைகாசியில் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணித்தாரேன். போய்ட்டான், பார்த்து தாரேன். நல்லா இரு, பெத்த மனமே நல்லா இரு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? நாகப்பட்டினம். என்னுடைய பணங்கள் நஷ்டமாயிருக்குன்னு வேதனைப்பட்டு வந்தது யார்? நாகப்பட்டினம். பணம் நஷ்டமாயிருக்கா? இடத்துல என்ன பிரச்சனை? நீங்கள் மெய் மறந்துனா நான் கூப்பிட்டது பொய்யா போயிரும்ல. என்னையா பணம் நஷ்டம்? எவ்வளோ கட்டியிருக்க? கால் வந்துட்டு வா.
பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கடா நீ. இப்போ உனக்கு வெளிநாடு சம்பந்தமான தொடர்பை உருவாக்கி தரணுமா அல்லது இந்தியாவில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறியா? கால் வந்துட்டு வா. ஓடியா கருப்பசாமி, வெற்றி உண்டுமா? உண்டு. இந்த வேறு என்ன வேணும்? கடனை தீர்த்து தரேன், தொழிலை உருவாக்கி தரேன், சென்று வா மகனே, வென்று வா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு. அப்படியா? எந்த ஊர்? 1 புதுக்கோட்டை. எல்லாத்தையுமே ஓட்ட விட்டுட்டே அப்படின்னு என்ன இந்த அப்படி வெற்றி அடைவாய். இனிமேல் நல்லா இருப்ப போ. புதுக்கோட்டை. பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாரு? வாப்பா. என்னடா பிள்ளை? யாரு? கால் வந்துட்டு வா. காசிக்கு போறேன் ஆடவிரு இனிமேலாவது. உங்களை மனக்கிரேசம் அடைஞ்சிருக்கு, பைத்தியம். அதனால் எங்கே இருக்கு? கண்ணமுடு. நீங்கள் கண்ணு கட்டுற தேசத்துக்குள்ளே தான் இருக்குடா, திருச்சி மாவட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. கொண்டு வந்து சேர்க்குறேன், மனசு மாதிரி உன் வீட்டுக்கு வந்து சேரும். இந்த அப்படி ஏற்றுக்கொள்வாள். இந்த அப்படி கொண்டு வரேன். நல்லா போய்ட்டோம். குடிப்பியா? யார்ட்டில் போய் சொல்லுத? சரி போய்ட்டோம். திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? யாருக்குண்ணே? கால் வந்துட்டுலாம். பையன் எங்கே இருக்காரு? எப்படி இருக்காரு? நல்ல பழக்க வழக்கம் நல்லா இருக்கா? சாமி சொன்னால் தப்பாக போயிடக்கூடாது, தப்பாக நினச்சிடக்கூடாது. நான் தப்பாக சொல்ல மாட்டேன். வெள்ளை 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 எதுக்கு பார்த்தோம்? வேலி இல்லாத பயிர். புரியுதா? வேலி இல்லாத ஒரு பயிர் உள்ள இடத்துல அவன் மாட்டியிருக்கான். புரியுதா? அடுத்து கலர் பூ ஒன்று உனக்கு தாரேன், கல்யாணம் முடிச்சு வைப்போம் நம்ம. என்ன வேறு என்ன வேணும்? 3 மாதத்தில் முடிஞ்சிடும். அப்படி முடிக்கணும்னா அவன் முடிச்சுக்கிடுவான், அது தப்பு. அதனால் நம்மளே முடிச்சு வைப்போம். சந்தோஷம். கர்மசாமிக்கு தொழிலும் கடனும் சரியாகணும்னு கேட்டு வந்தது யார்? தொழில் பற்றியும் கடன்கள் பற்றியும் கேட்டு வந்தது யார்? புதுக்கோட்டை எல்லை. மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பற்றி கேட்டது யார்? மனைவி ஆரோக்கியம். செங்கோட்டையா? பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? என்ன பிள்ளை? வாங்க. இன்னொரு தடவை கால் வந்துடலாம். போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய். ஹாய், என்னப்பா செய்யணும்? உங்கள் இடத்த விட்டு இடம் மாறி போயிடுது. அதான் போனால் போகட்டும் போடான்னு பாட்டு பாடினேன். அங்கேயே இருக்கிறதுக்கு தான் அதுக்கு மனசு. இங்கே வரமாட்டோம்னு சொல்லுது. என்ன செய்யலாம்? வர வச்சு தரணும். ஒன்றை பிரித்து இன்னொன்றில் மாட்டுவது தவறல்லவா? இந்தா ஜெயிக்கிறேன். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு விழுப்புரம் எல்லை. விழுப்புரம். மனசு சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? வாங்க. என்னம்மா யாருக்கு? கண்ணமுடு. ட்ரெயின் ஏறி போகுது வண்டி. கால் வந்துட்டா.
என்னடா தம்பி உட்கார். நீங்கள் இருக்க இடத்துல ரயில்வே ஸ்டேஷனுக்கு எத்தனை கிலோமீட்டர்? என்னது நீ இருக்கிறதுலேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு எத்தனை கிலோமீட்டரு? உன்னுடைய கணவர் ரயில் சம்மந்தமான விஷயத்தில் தான் போயிருக்கார், புரியுதா? அவர் வந்து சேரணுமா? ஆனால் உன்னை வேண்டாம்னு சொல்லுதார, என்ன செய்கிறது? கால் வந்துட்டு வா. என்ன ரயில் சம்மந்தமாக போயிருக்காருன்னா என்ன அர்த்தம்? பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லலாமாயா? போக்குவரத்துலேயே ரயில் அல்லோ அல்லோ என்ன இந்தா அவன் மனது மாதிரி வருவான், போயிட்டு வா, சந்தோஷமாக குடும்பத்தோடு சேர்த்து வைக்க, மகிழ்ச்சி அடைவாய், பணமும் தந்தேன், நற்குணமும் தந்தேன், போ. கர்மசாமிக்கு சாமி எந்த தொழிலை தொட்டாலும் மன வருத்தமாக இருக்குது, தெளிவு பண்ணி தாங்கன்னு கேட்டு வந்தா இருப்பான். வருமானத்துக்குரிய வழியில் தடை நீங்கள்னு கேட்டு வந்தது யார்? உனக்கு என்னடா வேணும்? என்னடா தம்பி வேலை? கால் வந்துட்டு வா. வீட்டில் உடல்நிலை சரியில்லாமல் யார் வந்திருக்கா? யாருக்குமா? யாருக்கு தெரியல? என்ன செய்யுது? அப்படி நின்றுக்கா. இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. இது யார்? தெரியாது. சொந்தமா? உங்க பெரியம்மா ஊரா? தமிழ் எத்தனை படிச்சிருக்காரு? நல்ல தெளிவாக பேசுத்தியா தான் கேட்டேன். இன்னொரு கால் வந்துட்டு பயப்படக்கூடாது, சபையில் பேச போல்ட்டாக பேசணும். கண்ணை மூடு பார்ப்போம். ஓகே. புரோக்கர் வேலை பார்க்க வேண்டியதானடா? அப்படியா? என்ன தொழில் வேணும் உனக்கு இப்போ? கண்ணை மூடு, கால் வந்துட்டு வா. மணி அடிக்க சொன்னால் மணியை பிடிச்சி தொங்குவாங்க. ஆவணி மாதம் வரை அமைதியாரு. இழந்த பணங்களை எல்லாம் மீட்டி தரேன். வண்டி வாகனங்களுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்கக்கூடிய தொழிலை மீண்டும் ஊக்குவிச்சு தரேன். நஷ்டப்படாமல் இருக்க வெளிவகுக்கிறேன். ஒரு செக்யூரிட்டிக்கு ஒரு டாக்குமெண்ட் தேவைப்படும், அதை வச்சே பணத்தை தயார் பண்ணுவோம். நல்லா இருக்கும். அதை பற்றி அடுத்து பேசுவோம், அதுக்கு இன்றைக்கி உத்தரவு இல்லைப்பா. உடல்நிலை சம்மந்தமாக விழுப்புரத்துலேருந்து காட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வா. யாருமா அது? நீங்கள் தனியாக எதுவும் கேட்க போகிறீங்களோ? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உட்காருமா. இந்த கையை சிக்குன்னு பிடிமா.